நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சிஜேபி 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இதற்கு நாளை வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சிஜேபி 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. மத்திய அரசு இது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சாங்க, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ச்சியாக டெல்லியில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டம் ஒரு கட்டத்தை எட்டிய உடனேயே அவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்பொழுது தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் அந்த பேச்சுவார்த்தை, மத்திய அரசுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்றது. மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் ஜே பி நட்டா, ஜிதேந்திர சிங் மற்றும் கரப்பான்பூச்சி பார்ட்டி சார்பாக சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். மத்திய அரசிடம் அவர் 3 கோரிக்கைகளை முன்வைத்ததாக அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும், நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதே போல தற்பொழுது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடத்தப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை 35 நாளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் 30ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் முக்கியமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்ததற்கு தர்மேந்திர பிரதானே காரணம் என்று மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். போலீசார் நடத்திய தாக்குதலில் பல மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது புல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சிஜேபி 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இதற்கு நாளை வரை மத்திய அரசு அவகாசம் கேட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சிஜேபி 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. மத்திய அரசு இது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சாங்க, விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக தொடர்ச்சியாக டெல்லியில் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டம் ஒரு கட்டத்தை எட்டிய உடனேயே அவர்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்பொழுது தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் அந்த பேச்சுவார்த்தை, மத்திய அரசுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்றது. மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் ஜே பி நட்டா, ஜிதேந்திர சிங் மற்றும் கரப்பான்பூச்சி பார்ட்டி சார்பாக சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். மத்திய அரசிடம் அவர் 3 கோரிக்கைகளை முன்வைத்ததாக அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும், நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதே போல தற்பொழுது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடத்தப்படும் என்று ஏற்கனவே அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை 35 நாளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் 30ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடையே ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் முக்கியமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்ததற்கு தர்மேந்திர பிரதானே காரணம் என்று மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்று
அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். போலீசார் நடத்திய தாக்குதலில் பல மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது புல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.